பூர்ண நிலவாகும்போது ஒளியில் மறைந்த பொருளை காண முடிகின்றது. இதை போல மனிதனான நாம் முழு நிலா போல நமக்குள் இருக்கும் உணர்வு ஒவ்வொன்றும் பொருளை கண்டறியும் உணர்வாக நமக்குள் செயல்பட்டு வரும் இவ்வேளையில் நாம் மனிதனுடைய வாழ்க்கையில் நாம் பண்பு கொண்டு பாசம் கொண்டு பரிவுடன் கொண்டு பிறரை காத்திலும் நிறைவு கொண்டவர்தான் மனிதன். ஆக எல்லோ மனிதனும் 100க்கு 100 என்று கூட சொல்லலாம். ஆக ஒரு மனிதனின் சிந்தனையற்ற நிறைகள் தாயின் கருவிலே பூர்வ புண்ணியமாக அவர்கள் விளைந்திருந்தால் வேதனை 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 என்ற எந்த தாய் தன் கருவிலை எடுத்துக் கொள்ளுகின்றதோ அந்த கருவாக இருக்கும்போது எண்ணுகின்றதோ அந்த வேதனையான உணர்வுகள் கருவுக்குள் வளரும் சிசுக்கு இந்த நஞ்சின் தன்மை பாய்ச்சப்படும்போது அதனை வளர்ச்சி கொண்டு வேதனை நஞ்சுக்குள் இருக்கும் செயலற்றதாக ஆக்குவது போல அந்த கருவிலை வரும் குழந்தைக்கு அந்த நஞ்சின் தன்மை விளைந்து விடுகின்றது. ஆகவே அவன் சிந்தனை நிலைகள் இழக்கப்படுகின்றது. பிறந்த பின் அவன் பூர்வ புண்ணியமாக அமைகின்றது. தாயின் கருவில் இன்னொரு சொல்றேன், தாயின் கருவிலே இருக்கப்படும் போது பிறர் வேதனைப்படும் துயரங்களை கேட்டறிந்து இரக்க உணர்வுடன் கேட்டறிந்தால் ஒன்றும் அறியாத கருவின் சிசு தன் உடலுக்குள் இருக்கும் இந்த திசையின் வளர்ச்சிக்குள் இவர்கள் வேதனைப்படும் உணர்வு தாயின் உணர்வுடன் கலந்து கருவிலே இருக்கக்கூடிய குழந்தைக்கு பூர்வ புண்ணியமாக அமைந்து விடுகின்றது. ஆனால் அதே சமயம் கண்ணுற்று வேதனைப்படும் உணர்வையும் இரக்க உணர்வற்ற நிறைகள் கொண்டு இந்த தாய் தனக்குள் அது ஊழ்வினையாக பதிவாகி விடுகின்றது. அடிக்கடி வேதனையும் சிந்தனை செதறிக்கொண்டிருக்கும் மற்றவர்கள் பேசும் ஏசும் நிறைகள் கொண்டோ அல்லது துயர்ப்படுவதை உற்று நோக்கும் இந்த உணர்வுகள் தாயின் கருவிலே வளரும் இந்த உணர்வுகள் அது சிந்தனையற்றதாக அது வளர்ந்து ஆக மூல வளர்ச்சியின் தன்மை குறைகின்றது. அந்த பிண்டத்துக்குள்ளே பிறந்த பெண் அதனுடைய உணர்வின் தன்மையை குறைகின்றது. அது பூர்வ புண்ணியம். இதை போல அத்தகைய நிலைகள் கொண்டு வந்தாலும் சிறிதளவே இருந்தால் சீர்படுத்தி விடலாம். ஆனால் பெரு அளவு மூளையின் வளர்ச்சி கொண்டு விட்டால் ஒரு பாலுக்குள் நஞ்சின் தன்மை வளர்ந்து விட்டால் அந்த சத்தின் தன்மை இயக்கி அது செயலற்றதாக்குவது போல. ஆனால் கருவில் இருக்கும்போது கருவுடன் இருக்கும் தாய் தன்னை அறியாது வேதனை கொண்ட நிறைகளை அதிகமாக நுகர்ந்து விட்டால் அந்த உணர்வின் தன்மை முழுமையாகவே மனிதன் உருவரும் சிந்தனை அதை இழக்கச் செய்து கைகால் அங்கங்களை சீராக இயக்காது. மற்ற மிருக உணர்வின் தன்மை கொண்ட நஞ்சின் தன்மை கொண்ட உறுப்புகள் மாறுவது போல மாறு கண்களும் உடலின் அங்கங்கள் குறைவும் இதை போன்ற நிலைகள் சுண்டி எழுக்கும் நிலையும் நடுக்கத்தின் நிலைகள் கொண்ட நிலைகளாக உருவாக மாற்றிவிடும். அது பிறக்க இதையெல்லாம் அந்த தாய் கருவிலே இருக்கும்போது அது தன்னை அறியாத வாழ்க்கையை நினைவு கொண்டு பிறர்படும் துயரத்தை கேட்டறிந்து தாழாது வேதனை உணர்வு நுகர்ந்தறிந்த நிலைகள் கருவிலே இருக்கக்கூடிய குழந்தை அது பூர்வ புண்ணியமாக அமைந்து அது அங்கங்கள் குறைந்த நினைவு கொண்டு சிந்தனையற்ற நினைவு கொண்டு உருவற்று விடுகின்றது. குழந்தை தவறு செய்யவில்லை. ஆனால் குழந்தைக்கு பூர்வ புண்ணியமாக அமைந்தாலும் அதே சமயத்தில் தாய்க்கு ஊழ்வினை இந்த குழந்தை தனக்குள் தவழும் நிலையை இழந்துவிட்டால் அதை கண்டு வேதனைப்படுமே நிலை. அந்த வேதனை நஞ்சான நிலைகளில் இங்கே விளந்து உடலான இந்த உறுப்புகள் நஞ்சின் தன்மை கூட ஆக அங்கங்கள் மூட்டுக்கு மூட்டு வலிகள் வேதனையாக வேதனை கொண்டு உறுப்பு நிலையில் சுருங்கும் உணர்வாக விளைந்த உணர்வு உயிருடன் ஒன்ற இதை விட்டு சென்ற பின் முள்ளம்பன்றி எப்படி தனக்குள் வேதனை தாங்கும் அந்த உணர்வின் தன்மை கொண்டு தன்னை காத்திடும் நிலை வற்றதோ தனக்கு வேதனை அறியாது எதிரிகளை தாக்கிடும் நிலை வரும். இதை போல நாம் வேதனை என்ற நிலைகளை இந்த உணர்வின் தன்மை தாங்குவது போல தன் உடலுக்கும் இதை போல வேதனை தாங்கிடும் உடலாக அதனின் அமைப்பாக உணர்வின் செயலாக அது அமைந்து நாம் முள்ளம் பன்றியாகவும் பிறக்க நேர்ந்திடும். இது இந்த நிலைகள் குழந்தை இப்படி ஆகிப்போச்சேன்னு என்ன. ஆனால் நாம் நீக்கிடும் உணர்வு பெற்ற நாம் நம்மை காட்டிலும் ஞானிகள் இத்தகைய தீமைகள் அகற்றியவர்கள். ஆக குழந்தையின் தன்மை நாம் அறியாத நிலைகள் கொண்டு பூர்வ புண்ணியமாக அமைந்தாலும் அதனின் உணர்வு துணை கொண்டு நாம் குழந்தை அந்த வேதனையின் தன்மை கேட்டிருந்த உணர்வுகள் ஊழ்வினையாக படிந்தாலும் ஆனால் பிறந்த பின் இந்த குழந்தையை உற்று பார்க்கும்போது வேதனை 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 என்ற உணர்வுகள் ஒவ்வொரு செயல்களிலும் ஒவ்வொரு நினைவுகளும் பார்க்கிடும் போதும் அதன் வீரிய உணர்வுகள் அது வெப்பத்தின் தன்மையாக இணைந்து அதன் உணர்வின் வேக துடிப்பு வேதனை என்ற நிலைகள் கொண்டும் அதனின் உணர்வின் வேகங்கள் இயக்கத்தால் நான் என்ன செய்தேன் தவறு என்று தான் வணங்கிய தெய்வத்தில் கோபத்துடன் உற்று நோக்குவதும் பாசத்தால் எடுத்துக்கொண்ட வேதனை இரண்டர கலந்து உணர்வின் எண்ணங்கள் அங்கே பதிந்து நன்மைகள் எண்ணுவதற்கு பதில் நாம் எண்ணிய நல்ல குணத்தை சாடும் நிலையும் அந்த வேதனை உணர்வுகள் இணைத்து இந்த உணர்வின் நாம் எண்ணிய உணர்வுகள் நம் உயிர் அதை குவித்து உணர்வின் வித்தாக விளையச் செய்து இந்த உணர்வின் நிலைகள் நமக்கும் நல்ல குணத்தை மறைத்திடும் நிலையாக அது மாறுகின்றது. அவ்வாறு மாறிய இந்த உணர்வுகள் அது உடலை விட்டு சென்றார் இன்னொரு உடலுக்குள் யார் மேற் பற்று இருந்ததோ இதே குழந்தையின் தன்மையை அங்கே இதே எண்ணத்தால் இதுக்குள் நோயாகி இது மரணமடைய நேர்ந்தால் அந்த குழந்தை மேலே பற்று வைத்து அந்த உணர்வின் தன்மை இங்கே விளைத்து அந்த குழந்தையின் உடலுக்குள்ளே செல்லும்.
பின் அங்கே சென்ற பின் இந்த உணர்வின் தன்மை அங்கே அடைத்து அதனில் நிறைந்த ஒடுக்கத்தின் நிலைகள் இங்கே விளைந்து மனித உணர்வின் உருக்கிடும் உணர்வாக அங்கே விளைந்து நாம் பட்ட வேதனை முள் தோன்றும் அந்த உணர்வில் போல முள்ளம் பண்டி இருக்குமே ஆனால் அதனும் ஈர்ப்புக்குள் சென்று இந்த உயிரான்மா அதனின் உருவாக ஆக்கிவிடும். ஆக நமக்குள் எண்ணீரை தான் கீதையிலே நீ எதை எண்ணுகின்றாயோ அதுவாகின்றாய் என்று சொன்னோம். ஆக நினைப்பின் உணர்வின் தன்மையை நமக்குள் அது கண் கவர்ந்து அந்த உணர்வின் சக்தி நமக்குள் எவ்வாறு இருக்குது என்ற நிலையும் கண்ணின் நிலையை கருவழியை ருக்மணி என்று பதிவு. ஆனால் கண்ணுடன் இணைந்த நிலைகள் சத்தியபாமா அந்த உண்மையின் நிலைகள் நம் உணர்வின் இயக்கமாக இயக்கிறது என்றும் இவை அனைத்தும் ஒருங்கிணைக்கப்படும் போது உணர்வின் தன்மை தான் கவர்ந்து சுவாசித்து உயிருடன் இணைக்கப்படும் போது கண்ணன் புல்லாங்குழல் வாசித்து அவன் இன்மையும் அந்த நாதத்திற்கு தக்கவாறு மற்றதை மேய்க்கின்றான் மாடு ஆடுகளை என்று. ஆக நாம் உணர்வின் தன்மை கொண்டு நம் கண் நம்மை எவ்வாறு இயக்கிறது என்றும் சாதாரண மக்கள் உணர்ந்து அறிந்திடும் நிலையாக தெளிந்திடும் நிலை கொண்டு நமக்குள் காவியமாக தீட்டி மறைந்த சூட்சம் உணர்வுகள் உறைந்த உடலாக மாறினாலும் சிவத்துக்குள் சக்தியின் செயலாக அது உருவாகும் நிலையின் தன்மையை சாதாரண மக்களும் அறிந்த நிலையாக காவியமாக படைத்து அது உணர்வின் செயல் சாயலை நாம் எண்ணத்தால் வடித்து நாம் மனிதனான பின் நம்மை தீமைகள் சாடினால் அந்த தீமைகளிலிருந்து அகற்றும் நிலை எது? எதனை நாம் உற்று நோக்க வேண்டும், எதனை பற்றிட வேண்டும், எதை பற்றற்றதாக ஆக்க வேண்டும் என்று இதை சொன்னார். இதை போன்ற ஏனென்றால் இதெல்லாம் நாம் தெரிந்து கொள்வது மிகவும் நலம். ஆகவே இதை போன்ற நாம் எடுத்துக்கொண்ட இந்த நிலைகளிலிருந்து நாம் இந்த தாய் மேல் குழந்தை மேல் பற்று கொண்டு கருவிலே வளர்ந்த அந்த குழந்தை அது சிந்தனையற்ற குழந்தையாகிவிட்டால் இந்த உணர்வின் தன்னை இந்த ஆவி அதே உடலுக்குள் சென்று இந்த உணர்வின் தன்மை கொண்டு சிந்தனையற்ற நிலைவு கொண்டு உருவின் தன்மை தன் காற்றிடும் இந்த உணர்வின் உடலாக அது மாறிவிடுகின்றது. இதிலிருந்து நம்மை காத்திடும் நிலை இவ்வாறு என்ற நிலைகள் ஞானிகள் காட்டிய அறநிலையில் நாம் இவ்வாறு ஆகிவிட்டாலும் நம்முடைய நிலைகள் காத்திடுவதற்கு அந்த மகிழ்ச்சியின் அசக்தி நான் பெற வேண்டும், என் உடல் முழுதும் படர வேண்டும், என் உடலில் அறியா தீமைகள் நீங்க வேண்டும், அந்த மகிழ்ச்சியின் அசக்தி என் உடல் முழுதும் படர வேண்டும் என்று எண்ணி அந்த ஞானியின் நிலைகள் நாம் பற்றி அந்த பற்றின் வலுதனை கொண்டு அவர்கள் தீமையை அகற்றியது போல ஆக நஞ்சான நிலைகள் அவர்கள் பற்றற்றதை ஆக்கி அதை போல நமக்குள் வலுவை கூட்டி வேதனைப்படும் குழந்தையை உற்று பார்த்து அதை பற்றாதபடி அருண் ஞானி உணர்வுகள் தனக்குள் பற்றி அதையும் வலுதுணை கொண்டு மகிழ்ச்சியின் அருளுடைய அவன் பட வேண்டும், அந்த குழந்தை உணர்வுகள் வளர வேண்டும், அதன் நிலைகள் அதந்து அந்த வளர்ச்சியின் தன்மை பெற வேண்டும் என்று இந்த எண்ணத்தை அங்கு பாய்ச்சுவோம் என்றால் நமக்குள் ஞானியின் உணர்வை நமக்குள் பற்றி நம்மை எரியாது பற்று கொண்ட நமக்குள் பற்றிட்ட நம் கருவிலே இருக்கக்கூடிய உணர்வின் நிலைகள் அது பற்றி அதனுடைய செயலற்றதாக சிந்தனையற்றதாக நிலையை அதை ஆன நிலையை அந்த தாயே இதை எண்ணி இதை போல மகிழ்ச்சியின் அந்த சக்தியை நான் பெற வேண்டும் என்ற நிலையை தான் பற்றி அந்த உணர்வின் துணை கொண்டு அதை ஞானின் உணர்வை அது பற்றுமொழி செய்வது அது பற்றுடன் பற்றி அந்த தீமையை அகற்றிடும் நிலையும் தீமையை அகற்றிடும் உணர்வின் செயலாகவும் அருஞானி உணர்வுக்குள் பற்று நாம் நஞ்சு கொண்ட உணர்வை பழந்து பண்பு எவ்வாறு தன் வலுவின் தன்மை கொண்டதோ அதனையும் துணை கொண்டு தீமையை அகற்றும் உணர்வின் எண்ணங்கள் வந்த நாம் அந்த அருஞானிகள் காட்டிய அறுவழியும் அவர் கண் உணர்ந்து தனக்குள் அறிந்த உணர்வின் தன்மையும் தீமை அகற்றிய உணர்வை தனக்குள் விளைவித்து தீமை அகற்றும் சக்தியாக உயிருடன் ஒன்றிய ஒளியின் சரீரமாக மின் சென்ற அதனின்று உமைத்துக் கொண்டிருக்கும் உணர்வை சூரியன் காந்த சக்தி கவர்ந்து நம்மும் சுழந்து கொண்டிருக்கும் இச்சக்தியை நாம் சாதாரண மக்களும் எளிதில் பெற முடியும் என்ற நிலையை மகரிஷி ஈஸ்வரப்பட்டாய குருதேவர் இதனை உணர்த்தி உணர்வின் தன்மை எவ்வாறு பெருகியது, மனிதனாக நாம் எவ்வாறு உருவானோம், மனிதனென்று தன்னை காத்திடும் நிலையில் காத்திட்ட அரும் ஞானி உணர்வை நாம் எவ்வாறு பெறுவதென்ற நிலையை தெளிவாய் தெரிந்திட நமக்கு உணர்த்தினார் குருநாதர். அவர் காட்டிய நிறைவு கொண்டுதான் அவர் காட்டிய மறைகொண்டு பற்றுடன் பற்றி அரும் ஞானி உணர்வை எனக்குள் வரும் தீமைகளை பற்றற்றதாக்கி ஆக ஞானி உணர்வை தனக்குள் பற்றி இந்த உணர்வின் சொல்லாக இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் உணர்வின் அருள் மகிழ்ச்சி உணர்வுகள் உங்களுக்குள் பற்றும்படி செய்து ஆக உங்களுக்குள் அறியாத போந்த அந்த தீமைகளை பற்றற்றதை ஆக்கும் உணர்வுகள் உங்களுக்குள் விளையச் செய்யதான் இப்போ உபதேசம் எனக்குள் எமது குருநாதர் உருவாக்கியது போல நாம் இங்கே வந்தவர்கள் அனைவரும் உயிரை கடவுளாக்கி அவன் உருவாக்கி உடலான இந்த மடலை இந்த ஆலயத்திற்கும் உயர்ந்த உணர்வின் செயலாக தீமைகள் அகற்றும் உணர்வின் நிலையாக விளைந்த அந்த அருண் சக்தியான அந்த தெய்வ நிலைகளில் இருந்து அந்த மனிதன் ஒவ்வொரு நிலைகளும் உருவர வேண்டும். அந்த உடலை உருவாக்கி உயிரான ஈசனின் அவன் அமைத்த கோட்டைக்குள் மாசுபடாது உணர்வின் தன்மை தெளிந்திடும் நிலைகள் பெற வேண்டும் என்ற இந்த நிலையில்தான் எமது குருநாதர் காட்டிய அருள்வழியில் அந்த மகிழ்ச்சி நல்லாற்றல் நீக்கி ஈச்சக்தி உங்கள் உணர்வுக்குள் புகுந்து தீமையை பற்றாது அரும் ஞானி உணர்வுகள் பற்றும் வலிமை கொண்ட நிலைகள் உருவாக்கி இந்த உணர்வின் தன்மை கொண்டு உங்களை கண்டாலே தீமைகள் அகன்று செல்லும் நிலையும்
உங்கள் சொல்லை கேட்பதும் உடல்களில் ஊடுருவி அவருடைய தீமைகளை ஊடுருவை செய்யும் நிலையே இது. இத்தகைய நிலையை உருவாக்கியதான் அன்று போகணும் மற்ற நிலைகள். இதை போல ஒவ்வொரு ஞானியும் தான் கண்டுணர்ந்த உணர்வை தன் இனமான மக்களுக்கு அதை செய்தார். நாம் பல பொருளை உருவாக்கி பல பல பொருளாக தனித்திருந்தாலும் ஒவ்வொரு பொருளை நாம் நுகர்ந்தறியும் போது அதன் குணத்தை தான் காட்டுகின்றது. அதனை சமப்படுத்தி உணர்வின் உணவாக உருவாக அது உரையச் செய்து உணர்வின் தன்மை உருக்கணைந்து அது செயல்படும் நிலையாக வரப்படும் போது சுவைமிக்கதாக மாறுகின்றது. இதை போலதான் அருண் ஞானிகள் தனக்குள் தீமைகள் கண்டுணர்ந்தாலும் தீமையின் செயலற்றதாக ஆக்கி ஆக சுவை கொண்ட நிலைகளாக உருவாக்கும் உணர்வின் தன்மை வளர்ச்சி பெற்றவர்கள் அவர்கள். அதனின் துணை கொண்டு வளர்ந்து இந்த நிலைகளிலிருந்து நம்மை மீட்டிடும் நிலையை உங்களுக்குள் இப்போது உபதேசிப்பது. ஆக அறிஞானிகள் கண்டுணர்ந்த உணர்வை உங்களுக்குள் ஆழ பதிய செய்வதும் இதே மனிதன் வாழ்க்கையில் நாம் ஒருவருமே பாசத்துடன் பற்று கொண்டால் அவர் பாசத்தால் அவர்களுடன் துயரத்தை நமக்குள் பற்றி விடுகின்றது. அவர் நிலைக்கே நாம் அங்கே சென்று விடுகின்றோம். நம்மை எரியாதே நமக்கு நோய் வந்து விடுகின்றது. ஆக நாம் பாசத்துடன் இருக்கும்போது ஒருவன் தவறு செய்து விடுகிறான், அவனை பார்த்தோடைய நமக்கு கோபம் சீறி பாய்கின்ற எதிர்நிலை. ஆக எதிர்நிலையாக சீறி இப்படி செய்கின்றாயே என்று அவனை எதிர்த்து சொல்லப்படும் போது அவனை குற்றவாளியாக காட்டும்போது நமக்குள் சீறி தன் உணர்வின் குணத்தை நிலைநாட்ட நமக்கு துன்பத்தை விளைவித்து விடுகின்றான். ஆக அந்த துன்பத்தின் நிலையில் நான் நியாயத்தை தானே சொன்னேன், எனக்கு இப்படி துன்பத்தை உருவாக்குகிறானே என்று அவனிடம் விளைந்த உணர்வின் தன்மையை நாம் உற்று நோக்கும் போது அந்த உணர்வின் வலிமை கொண்ட நிலைகள் நுகர்ந்தறிந்த நிலைகள் அவன் செய்யும் தீமையுடைய நிலைகள் நமக்குள் விளைந்து அந்த தீமையை விளைகின்றது. ஆக தீமையை விளைந்த உணர்வு கொண்டு எனக்கு இப்படி செய்தானே என்று அவனை திரும்ப திரும்ப எண்ண அவன் உடலை விளைந்த தீமைகள் அடைத்தும் நம்மை கெட்டு விட வேண்டும் என்று சொன்ன அந்த உணர்வை நம் உடலை கெடுக்கச் செய்து நல்ல உணர்வை கெடுக்கச் செய்கின்றது. ஆனால் அதே சமயம் அவனின் உணர்வு நமக்குள் விளைந்து இந்த விளைந்த உணர்வில் கொண்டு நோயாகி நோயின் தன்மை வெளியே செல்லும் போது எவரை நமக்கு துன்புறுத்தினாரோ துன்புறுத்தும் செயலையும் சொல்லையும் சொன்னார்களோ அவர் உடலுக்குள் நம் ஆன்மா புகுந்துவிடும். பின் நம்முடைய நிலைகள் இந்த விளைவின் தீய விளைகளை உருவாக்கி அங்கே விளைந்த நஞ்சின் தன்மை இங்கே உருவாக்கி காரத்தின் உணர்வின் தன்மை அங்கே வெளிப்பட்டது போல இதே கார உணர்வு நமக்குள் பட்டு அவன் விளைவித்த வேதனை உணர்வு நமக்குள் நஞ்சு இவை இரண்டர கலந்து உணர்வின் தன்மை நமக்குள் விளைந்து அந்த உடலுக்குள் நாம் சென்ற பின் இதுவே விளையச் அந்த உடலை வீழ்த்திவிட்டு அங்கே விளைந்த கார உணர்வும் அவன் பேசிய உணர்வின் வேதனையான உணர்வும் இரண்டர கலக்கப்பட்டு இந்த உடலை விட்டு சென்றால் புலி எவ்வாறு தன்னுடைய வீரிய தன்மை கொண்டு மற்றதை கொண்டு புசிக்கின்றதோ அந்த உணர்வின் தன்மை கொண்டு மற்றதை வேதனைப்பட அது ரசித்து தனக்கு உணவாக எடுத்துக்கொள்ளணும். இவ்வாறு இந்த வீரிய உணர்வு அந்த கோபமும் இந்த வேதனையும் இரண்டர கலந்த பின் இந்த உணர்வின் நிலைகள் கொண்டு புலியின் ஈர்ப்பு வட்டத்தில் சென்று மனிதனின் உயிர் அதனின் நிலைகள் கொண்டு அரக்கத்தனமான உணர்வும் அதனின் நிலைகளை அது மற்றொன்றை கொன்று புசிக்கும் உணர்வின் உடலாக மாற்றிவிடும். அதான் காளி என்றது. காளிக்கு முன் புலியை வைத்திருப்பார். கோபத்தின் நிலைகள் எல்லை கிடந்தால் தன் குழந்தை பாசமாக இருந்தாலும் இவன் உன்னை தீர்த்து கெற்றன் பார் என்றுதான் உணர்வுகள் வரும். ஆக காளியின் உணர்வின் வேகம் வரப்போது சிவனான உணர்வு உடல் ருத்ரதாண்டம் ஆடத் தொடங்கியவன் இரு உன்னை நான் பார்க்கிறேன். காளி என்ற சக்தி இந்த உணர்வின் தன்மைக்குள் உணர்வாக இயக்கப்படும் போது உடலான சிவம் அந்த சக்தியின் உள் கட்டுப்பட்டு அதன் உடலின் செயலாக இயக்குகின்றது. இதைப் போலதான் தான் எடுத்துக்கொண்ட சக்தி ஒவ்வொன்றும் அதனின் செயலின் தெய்வமாக நமக்குள் இயங்கி நம் உடலான சிவத்தை கரைத்து அதற்குள் நான் உருவமாக மாற்றி விடுகின்ற இந்த உடலை இதான் சாகா கலை என்றது. ஆனால் அதே சமயம் மகரிஷிகளோ வேகா நிலைகள் பெற்றவர். ஓர் நஞ்சு எதற்குள் பட்டாலும் நஞ்சின் தன்மையாக மாற்றி விடுகின்றது. ஒரு நெருப்புக்குள் நஞ்சின் தன்மை சேர்த்தால் அதை நெருப்புக்குள் போட்டனே அது பிரித்து நெருப்பாக மாற்றி விடுகின்றது. நஞ்சின் செயலாக உருவானதுதான் நஞ்சின் இயக்க தாக்குதல் தாங்காத வெப்பமானதுதான் நெருப்பு. ஆக இதைப் போல ஞானியின் உணர்வின் தன்மையை ஒளியின் சுடராக வளர்த்து ஒளியின் சிகரமாக இன்று எந்த நஞ்சும் தன்னை ஒன்றும் செய்யாது வேகா நிலை அடைந்தது. எதுவும் இவனை அசைத்து விடாது. இதைப் போலதான் விண்ணின் ஆற்றல் துருவ பகுதியில் பூமிக்குள் வரும்போது மிகவும் நஞ்சு கொண்ட உணர்வாக இருப்பினும் அதனை ஒழிக்கு உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றி இன்றும் நிலைத்துக் கொண்டிருக்கிறான். அகசியன் துருவத்தை கண்டுணர்ந்து அதனை துருவத்தின் ஆற்றலை தனக்குள் சேஷித்தான் துருவ மகரிஷியான அதனின் உணர்வு விளைந்த உயிருடன் ஒன்றிய ஒளியின் சரீரமாக இன்றும் நிலைத்து அவனுடைய நிலைகளை இன்று மின்னிக் கொண்டிருக்கின்றான். ஒளியின் சுடராக ஒளியின் சரீரமாக அவன் என்று வெளிவரும் உணர்வின் தன்மை நாம் நுகர்ந்தறிந்தால் நமக்குள் அறியாத இருளை படர்ந்து உணர்ந்திடும் உணர்வின் அறிந்திடும் ஆற்றலும் அறிவின் தன்மை நமக்குள் கூர்ந்த நிறைவு கொண்டு அவன் சென்ற பாதையில் நம்மை அழைத்துச் செல்லும். நம்மை அறியாத தீமையை விளக்கிச் செல்லும். உணர்வின் ஆற்றலை நமக்குள் கூர்ந்திடும் விளைவின் தன்மையை நமக்குள் விளங்கிடச் செய்யும். ஆகினால் அத்தகைய தன்மையை நாம் அனைவரும் பெற முடியும்.
ஏனென்றால் நன்மையின் நோக்கத்துடன் தான் பிறருடைய இரக்க உணர்வு கொண்டு மனிதன் என்ற பண்பு கொண்டு பிறரை துன்பத்திலிருந்து மீட்டின் ஒன்று கொண்டு நாம் உற்று நோக்கினாலும் அவனின்று விளைந்த அந்த நஞ்சு நம்மை எரியாது உள்புகுந்து நமக்குள் தீமையை விளைத்திடும். இந்த தீமையை அகற்றிட அவன் கற்று வந்த உணர்வின் சத்தை நமக்குள் உள் செலுத்துவோம் என்றால் இந்த தீமையை அகற்றி அவன் வழியிலே செல்லலாம். பண்பு கொண்ட மனிதன் இதைத்தான் ஞானியின் உணர்வை நாம் கவர்ந்து எப்படி மான் புலியை உற்று பார்த்து அதனின் நிலையிலிருந்து தப்பிக்க அதனின் உணர்வை வளர்த்து அதனுடைய மறுவரையாக புலியாக பிறந்ததோ இதை போல நாம் அதே போல பரிணாம வளர்ச்சியில் வந்தது போல எலி பூனையை பார்த்து அதிலிருந்து தப்பிக்க அதுவே எண்ணி அதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்ற உணர்வை கொண்டு அது இறந்ததென்றால் பூனையின் உடலுக்குள் இந்த உயிரான்மா சென்று எலி பூனையாக பிறக்கும். இதை போலதான் நாம் எடுத்துக்கொண்ட உணர்வின் தன்மை கொண்டு நாம் பலருக்கு நன்மை செய்தாலும் அவர்கள் எடுத்துக்கொண்ட சந்தர்ப்பத்தில் அவர் அறியாது செய்த தீமைகள் நாம் நுகர்ந்தறிந்தால் அந்த உணர்வின் தன்மை நமக்குள் அழைத்து அவர் உடலுக்குள் சென்று நம்முடைய நல்ல குணங்களை அழித்து அங்கே இருக்கக்கூடிய நல்லதையும் அழித்து உணர்வின் தன்மை இருகொண்ட நிலையாக உருவாகி ஆக அறியா உணர்வு கொண்ட அப்பரிணாம வளர்ச்சியில் 5வது அறிவு கொண்ட அதிலே நஞ்சின் இயக்க சக்தி எதனின் அளவோ அதனின் ஈர்ப்புக்குள் சென்று அந்த உயிர் நம் அந்த உடலின் தன்மையாக மாற்றிவிடும். எந்த நிலையை தெளிந்து உணர்த்தி அந்த மகிழ்ச்சியின் அருள்வழியை நாம் இன்று பரிசீலித்த இந்த நிலையில் விஞ்ஞான அறிவால் நம்முன் நஞ்சு குழந்த உணர்வுகள் இங்கே படர்ந்து கொண்டிருக்கும் நிலைகளிலிருந்து நம்மை மீட்டிடும் நிலையாக நாம் இதை செயல்படுத்தும் முறையே இது. ஆகவே இதை நாம் பற்ற வேண்டும் என்றால் இதை போல ஒரு நூலின் தன்மை ஓர் தேரை இழுப்போம் என்றால் பலர் சேர்ந்து ஒன்றாக இருப்போம் என்றால் அந்த எல்லையை கடந்து வரும். ஆக எல்லையை சேர்க்கலாம். ஆக ஒரு தெய்வத்தை அது மேல் அவலத்தை செய்து நாம் எல்லோரும் ஒருக்காய் இணைந்து ஆலயங்களை சுற்றச் செய்து அந்த குணத்தின் தன்மை கொண்டு வலுவால் நமக்குள் தீமைகளை அகற்றி நன்மைகள் பெற முடியும் என்றுதான் ஆலயத்தின் சிறப்பு. ஆக பெரிய தேரை வைத்து சிறிய சிலையை வைத்து அங்கே வைத்து தெய்வம் என்று வணங்கச் செய்து நாம் எல்லாம் ஒன்று சேர்த்து அதன் உணர்வை வளர்த்து எடுத்தால் அந்த தெய்வம் நல்லது செய்யும் என்ற எண்ணத்தை ஊற்றியுள்ளார்கள் காவிய படைப்பில். ஆனால் நாம் அனைவரும் அந்த தேர் கடினமான தேரை நாம் எல்லோரும் ஒன்று சேர்த்து அந்த தெய்வ குணத்தை நாம் பெற வேண்டும் என்று எண்ணினால் அந்த உணர்வின் சத்து நமக்குள் வலுகொண்டதாக சேர்க்கும். ஆக அந்த ஞானிகள் உருவற்ற உணர்வின் சத்தை நாம் ஒருங்கிணைந்த நிலைகள் கொண்டு நாம் செய்வோம் என்றால் அதை பெற முடியும். தேரை வடத்தை பிடித்து இழுத்தால் 4 பாகங்களில் 4 பேர் இழுத்தால் அந்த தேர் எவ்வாறு செல்லும்? அது எவ்வளவு எல்லை சேர்ப்பதே கடினம். இதை போன்ற ஆலயங்களுக்கு சென்று எனக்கு வேண்டியது அந்த தெய்வ குணத்தை நான் பெற வேண்டும், என் உடல் முழுதும் படர வேண்டும், என்னை அறியாத இருள்கள் நீங்க வேண்டும் என்று எண்ணிவிட்டு அந்த மலரைப் போல மனம் என் உடல் முழுதும் படர வேண்டும், அந்த எண்ணை பார்ப்போருக்கெல்லாம் அந்த மலரைப் போல மகிழ்ச்சி பெற வேண்டும், கனி போன்ற சுவையான சொல்லும் செயலும் நான் பெற வேண்டும், நீ சொல்லி கேட்போர் வாழ்வில் இனிமை பெற வேண்டும், இந்த ஆலயத்துக்கு வருவோர் அனைவரும் இந்த தெய்வ நிலைகள் பெற வேண்டும், அவர்கள் குடும்பங்கள் அனைத்திலும் ஒருங்கிணைந்த ஒற்றுமையுடன் வாழ்ந்திட வேண்டும். ஆக அந்த குடும்பங்களின் மகிழ்ச்சி அந்த தெய்வ நிலைகள் படர்ந்து அவர்கள் தொழில் வளம் பெற வேண்டும், மனபலம் பெற வேண்டும், அவர்களுக்குள் ஒற்றுமை தன்மையும் வசிச்சு அறிந்தது போல ஒன்று சேர்ந்து வாழும் தன்மை பெற வேண்டும். அதேபோல இந்த ஆலயத்துக்கு வந்தால் ஒருங்கிணைந்த அந்த நற்குணத்தின் தன்மை கொண்டு ஒருங்கிணைந்து சேர்ந்த நிலை கொண்டு இந்த தெய்வ நிலைகளை பெற வேண்டும். இந்த ஆலயத்துக்கு வருவோரெல்லாம் அந்த ஞானின் காட்டிய உணர்வின் நிலைகள் கொண்டு அவர் வாழ்க்கையிலே தெளிந்திடும் நிலையை பெற்று வாழ்ந்திட வேண்டும் என்று நாம் எண்ணினால் கீதையிலே அதைத்தான் சொன்னான். நீ எதை நீ எண்ணுகின்றாயோ அதுவாகின்றாய். இதுதான் ஆலயத்தின் சிறப்பு. ஆக எல்லோரும் அந்த தெய்வ நிலைகள் பெற வேண்டும் என்று நம்மை அறியாது இயக்கும் தீமைகள் நமக்குள் உட்போகாது. எல்லோடு உணர்வு கொண்டு நமக்குள் வலுவாகும் போது நம்மை அறியாது போன்ற தீமைகளை அகற்றிடும் நிலையாக தான் ஆலயத்தை அமைத்தார். அதனுடைய நிலைகள் ஒற்றுமை ஏற்படுத்துவதற்காக உருவத்தின் நிலைகள் பெருத்து தேரினை கனத்தை கூட்டி அதற்குள் அந்த தெய்வ நிலையை சிலையாக வைத்து அதனின் உணர்வுகள் வந்து சீராக நாம் ஒன்று சேர்ந்து இழுத்தால்தான் அந்த நிலையை நாம் எல்லை சேர்க்க முடியும். இதே போலதான் நமக்குள் இருக்கும் நல்ல குணத்தை காக்க எல்லோருடைய நிலைகள் நாம் பெற வேண்டும் என்ற எண்ணத்தை ஓங்கி வளர்ப்போம் என்றால் அந்த உணர்வின் தன்மை நமக்குள் எல்லையாக நிலைத்து நின்று அந்த நற்குணத்தை நமக்குள் செயல்படுத்தும் என்ற நிலையை நாம் உணர்த்துவதற்காக நமக்குள் இயக்கும் மறைந்த நிலைகளை உருவமாக்கி காவியமாக தீட்டி நினைவினை உற்று நோக்கி அந்த உணர்வின் காவிய நிலைகள் நமக்குள் பதிவு செய்து காவிய நிலைகள் கொண்டு நாம் உற்று நோக்கி அந்த உணர்வின் சக்தியை நாம் பெற வேண்டும், எல்லோருக்கும் பெற வேண்டும் என்று எண்ணினால் நாம் அனைவரும் ஒன்றாகின்றோம். இந்த நிலைதான் அங்கே உருவாக்கப்பட்டது. யார் இப்ப அதை பின்பற்றுகின்றோம்? எனக்கு ஏதாவது எங்கள் அம்மா அப்பா பேசின்ற போரு அது பெரிய பையன் மேலே அது கொஞ்சம் புத்தி குறைவாக இருக்கிறான், எப்படி அவனை கொஞ்சம் தாட்டி விடலான்னு தாய் நினைச்சா பாரு, ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு வச்சிருப்பான், அவனை மட்டும் கூப்பிட்டு சொல்லு, அவன் புத்தி குறைவாக இருக்கிறான், எப்படி தெளிவாக தாய் பற்றுடன் செய்தால் அங்கேயே சிறு
இவன் வந்த உடனே என்ன செய்யற, நீ இப்படி எல்லாம் செய்யறேன்னு சொன்ன, என்னடா செய்ய முடியாதவனா இருக்க, நாம தான்டா செய்யணும்னு சொன்ன, நீ அவனுக்கே செய்ய, என்னை எப்படி துறக்கிட்டு அவன் கேட்கறதெல்லாம் கொடு. இப்படித்தான் நாம் போறோம். அப்ப இங்க போகும்போது கோயில்ல கும்பிட்டவன் என்ன செய்யறோம், நமக்குள் இருக்கக்கூடிய கோயில் தாய் அந்த கோயில்ல குடியிருந்ததான் அவன் எண்ணத்தால் நம்ம உருவாக்கிய நிலையும் நம்மளுக்கு குருவாக நல்வழி காட்டும் தான். ஆக அவன் தவறென்ற அவன் அறியாத நிலையிலும் முடியாத நிலைகள் இருக்கிற என்றால் அவனுக்கு உதவி செய்ய வேண்டும் தாய். அந்த தெய்வத்தின் நிலையாக அந்த தெய்வ செயலாக அதை செயல்படுத்தி குருவாக இருந்து அவன் உயர்ந்த குணத்தை இங்கு ஊட்டியிருந்தது. ஆனால் இவனுடைய நிலை ஒரு தாய்க்குள் பிறந்த அவனுக்கு மட்டும் நீ செய்ய, அவனுக்கு மட்டும் செய்யுங்கிற நிலையில இப்படி ஒருவரும் வரும்போது இந்த தாய் என்ன செய்யும், அந்த கோயிலை போய் தெய்வமே அவன் முடியாது இருக்கிறான், நான் இப்படி செய்யறேனே, அவன் இப்படி பேசுறானே, இந்த வேதனை கலந்து இது செய்யும் இந்த உணர்வின் தன்மை இங்க மடிந்து இவனுக்கு அந்த உதவி செய்ய முடியாத நிலைகள் நஞ்சுகள் படர்ந்து உடல்கள் கொண்டு நினைவுகள் மறந்து செயலற்ற நிலையாக மாறிவிடுகின்றன. இதையெல்லாம் நீக்குவதற்குத்தான் ஒன்று சேர்ந்த நிலைகள் வர வேண்டும். எல்லோருக்கும் அந்த தெய்வ நிலைகள் பெற வேண்டும். எல்லோருடைய நிலைகளும் அந்த குடும்பங்கள் நலம் பெற வேண்டும். அவள் சகோதர உணர்வோடு வாழ வேண்டும். வசிஷ்டதும் அறிந்தது போல இருமணங்கள் ஒன்ற வேண்டும். அந்த குடும்பங்கள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்திட வேண்டும் என்றதற்குத்தான் அந்த அருஞானிகள் வசிஷ்டா தத்துவம் என்ற நிலையும் வசிஷ்டா துவைதம் வசிஷ்டா அத்வைதம் என்ற நிலையிலே அந்த தெளிவாக காட்டும். இப்போ அத்வைதம் என்பது நாம் மறைமுகமாக இருக்கும் மனம் அந்த செடி தனக்குள் வரை வைத்து அந்த செடியின் சொறையாக உடையாகிவிட்டால் இது துவைதம். எந்த சத்தின் தன்மை இது கவர்ந்து தனக்குள் எடுத்ததோ அது துவைதமாக உருவமாகின்றது. அதை நான் நுகர்ந்தறிந்தால் இந்த செடி இன்னதுதான் இன்ன குணம் என்று அறிந்து கொள்ள முடிகின்றது. அதை போலதான் இதை துவைதம் அத்வைதம் என்று வியாசகர் பொருளின் இயற்கை ஜட உடலையும் சக்தியின் நிலையும் உரையும் தன்மையும் அதிலிருந்து வெளிப்படும் மனத்தின் நிலைகள் அறிந்து இது துவைதம் என்றும் மறைமுகமாக அதை சூட்சம நிலைகள் வெளிப்படுத்த நிலை அறியாத்தன்மையிலிருந்து அத்வைதம் என்றும் அதனின் உணர்வின் தன்மை உடைவதை துவைதம் என்றும் சொன்னார். அதே சமயம் வசிஷ்டாத்வைதம் வசிஷ்டார் என்பது தனக்குள் கவர்ந்து கொண்ட மனிதன் உணர்வின் எண்ணம் கொண்டு ஓர் பொழுவிலிருந்து மனிதனாக வரவர்களும் தனக்குள் கவர்ந்து கொண்ட சக்தியின் தன்மை கொண்டு அது தனக்குள் அது ரிஷியாக நின்று அதனின் உணர்வின் தன்மை கொண்டு அதனின் வளர்த்து கொண்டு அதே போல தனக்குள் மனிதனாக உருவாக்கிய நிலைகளும் அதுதான். ஆக மனிதன் என்று தீமைகள் அகற்றி உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றி அவன் வசிஷ்டா என்ற நிலைகள் அவன் ராஜ ரிஷி ஆகின்றான் என்ற நிலைகளில் வசிஷ்டா அத்வைதத்தை அதை துவைதமாக உடலாக மாற்றி இது வசிஷ்ட அத்வைதம் என்று இங்கே காட்டினான். ஆக நாம் வசிஷ்டர் இது நாம் எண்ணத்தால் இவ்வாறு உருவானது என்ற நிலையும் நம் உயிரின் நிலைகள் அரசனாகவும் நமக்குள் இருக்கக்கூடிய நல்ல குணங்களை மந்திரிகளாகவும் நமக்குள் உணர்ச்சிகளை தூண்டி தன் கூட்டிடும் வலுகொண்ட நிலைகளை ஜனாதிபதிகளாகவும் ஆக இச்சபையில் நாம் ஒவ்வொரு எண்ணங்கள் வரை எண்ணும் போது அதனின் உணர்வு செயலாக உடலின் இயக்கமும் அது குடிபடைகளாகவும் உருவாக்கப்பட்டு அதனின் நிலைகள் கொண்டு இந்த ராஜ நீதியை உருவாக்குவதற்கு எல்லாவற்றையும் தான் வசியப்படுத்தும் இந்த நிலைகள் கொண்டு ராஜரிஷி என்ற நிலைகளை வசிஷ்டர் என்று பெயரை வைத்தார். தனக்குள் கவர்ந்து தன் உணர்வின் சக்தியாக தனக்குள் இணைந்து செயல்படும் சக்தி வசிஷ்டரும் அருந்ததி தான் நுகர்ந்த உணர்வின் தன்மையை தனது சக்தியாக இயக்கி மற்றதை தன்னுடன் இணைத்து அது செயல்படும் சக்தி என்றுதான் வசிஷ்ட அத்வைதம் துவைதம் என்று சொன்னது. இதை நாம் அவர்கள் சொன்னது வசிஷ்ட அத்வைதம் உனக்கு தெரியுமா அப்படின்னு சில பேர் நம்மளையே கேள்வி கேட்கிறாங்க. அத்வைதம் என்றது என்ன, துவைதம் என்றது என்ன என்றதே தெரியாது, நமக்கே கேள்வி கேட்கிறாங்க. வசிஷ்டர் என்பது அது ஒரு ரிஷி அகன்ற நிலைகள் தான் சொல்லுகின்றனரை தவிர மனிதனின் வழியில் தீமைகள் அகற்றும் தனக்குள் இணைந்த நிலைகள் கொண்டு அது இணைந்திடும் செயலாக வலுகொண்ட நிலையாக நமக்குள் இருக்கும் நிலையை மதித்திடும் நிலையாக இது தனக்குள் கவர்ந்திடும் சக்தியாக இதைத்தான் வசிஷ்டர் என்பது. தன் வசி வந்து சம்ஸ்கிருதத்தில் வசிஷ்டர் என்பது வசியின் தனக்குள் கவர்ந்திடும் சக்தி கொண்டு அருந்ததி தான் நுகர்ந்த உணர்வு கொண்டு தன்னுடன் இணைந்து செயல்படும் சக்தி. ஆக நாம் அருந்ததி என்பது இரண்டும் இரண்டரை இணைந்து அதனின் செயல்படுவது போல அருண் ஞானிகள் தீமையை அகற்றிய உணர்வின் தன்மை கொண்டு அதனின் உணர்வு கொண்டு தனக்குள் நுகர்ந்து உணர்வின் தன்மையை தனக்குள் செயல்படும் தன்மை எவ்வாறு என்றுதான் அன்று காட்டினார். ஆகவே இதை போல அந்த அருஞானிகள் காட்டிய இந்த நிலையை நாம் அனைவரும் நீங்கள் பெற முடியும். நான் ஒன்றும் அறியாத மூடனாக இருப்பினும் கல்வியிலே ஞானம் இல்லை என்றாலும் இத்தகைய நிலைகளை நாம் உணர்ந்து அறிந்துணர்ந்து நானும் பருகி நாம் அனைவரும் பெறும் செயலாக இந்த உணர்வின் சக்தியை கொடுத்த எமது குருநாதர் எனக்குள் எப்படி உருவாக்கினாரோ இதை போல நாம் அனைவரும் உணர முடியும் என்ற இந்த நம்பிக்கையும் குரு கொடுத்த வலிவின் தன்மை கொண்டு உணர்த்திய உணர்வுகள் கேட்டு நொந்தவர்களுக்கு
அருண் ஞானி உணர்வு வலுப்பெற்று அந்த வடிவின் துணை கொண்டு தன்னை அறியாத வந்த நற்குணங்கள் நமக்குள் வந்து தீமைகளை அகற்றிட, அதே சமயம் தீமையானாலும் காரம் புளிப்பு இவைகளை நாம் உருக்கணைந்து நாம் சுவை கொண்டதாக மாற்றுவது போல நமது வாழ்க்கையில் தீமையின் உணர்வு நுகர்ந்தறிந்தாலும் அதனின் செயலாற்றலை நமக்குள் சுவை கொண்டதாக மாற்றிடும் நிலை வருகின்றது. இது 6வது அறிவின் தன்மையை தான் பிரம்மாவை சிறப்பிடித்தான் முருகன். நாம் சிருஷ்டிக்கும் வல்லமை பெற்றவர், தீமையை அகற்றிடும் வல்லமை பெற்றவர், தீமையை ஒடுக்கிடும் நிலைகள் பெற்றவர். இத்தகையதான் நஞ்சின் தன்மை வைரம் எப்படி ஒடுங்கி உணர்வு பாம்பினங்களிலோ நஞ்சின் தன்மை ஒடுக்கி நாகரத்தினமாக மாற்றுகின்றன. இதை போலதான் மனிதனுக்குள் இருக்கும் நஞ்சினின் தன்மை ஒடுக்கி உணர்வின் ஒளியாக மாற்றினான் அகசியன். முதல் மனிதனாக இருந்தவன் அவனை பின்பற்றி வரும் நிலைகள் கொண்டு அவனின் வலுதனை கொண்டு இந்த நஞ்சினை இணைக்கச் செய்து நஞ்சினை உணர்வும் ஒளியாக மாற்றிடும் நிலைகள் பெற்ற அந்த உணர்வை நாம் கொண்டால் அதை நாம் பற்றுடன் பற்றி நமக்குள் நஞ்சினை பாய்ச்சி நல்ல குணத்தை அளிக்கிற நிலையை இதை பற்றற்றதாக மாற்ற வேண்டும். அதனால் அதனை பற்றும் நிலையாக நீங்கள் பற்றிடும் செயலாக, பற்றிடும் உணர்வாக, பற்றிடும் சக்தியாக உங்களுக்குள் உபதேசித்து உணர்வின் தன்மை பதிந்திடும் நிலையை செயல்படுத்துவது. ஏனென்றால் இப்போ பௌர்ணமி முழு நலாவாக இருக்கின்றது. இப்ப மனிதராக இருக்க கூட முழு நலா போல அறிந்திடும் நிலையை பெற்றவன். ஆனால் அதே சமயம் நம்மை அறியாது ஒவ்வொரு வாழ்க்கையிலும் வந்த நம் நல்ல குணத்தை மறைத்திடும் நிலையை நமக்குள் மறைத்திடும். மற்ற கோள்கள் பற்றி எப்படி சந்திரனின் நிலைகள் மறைக்க செய்கின்றதோ அந்த மற்ற கோள்களின் நிலைகள் சூரியன் ஒளிக்கதிர்கள் படாது அங்கே ஒளியை மங்கச் செய்கின்றதோ இதை போல நமக்குள் நாம் வாழ்க்கையில் நாம் தவறு செய்யாமலே பிறர்படும் துயரத்தை கேட்டறிந்து பிறர் நன்மை செய்யும் நோக்குடன் நாம் சென்றாலும் அவர் உடனே வந்த தீமையின் உணர்வுகள் நம் நல்ல குணத்தை மறைத்து சிந்திக்க முடியாத நிலைகள் நமக்குள் ஞானத்தை அறிந்திடும் நிலை இல்லாதபடி சிறுக சிறுக மறைந்து நாம் புலிவனமாக இருக்கும்போது அந்த உணர்வின் தன்மை ஒன்றை பற்றி அதனுடைய நிலைகள் செயல்பட்டது போல நாம் ஒவ்வொன்றிலும் அதீதமான நிலைகள் மறைத்து விட்டால் அதாவது பூர்ண பௌர்ணமி தேய்படையாகி நாம் கண்ணுக்கே புலப்படாத நிலை ஆவது போல நம் உயிரின் இனங்கள் இந்த உணர்வின் தன்மை மறைந்து மீண்டும் உணர்வை கவர்ந்து ஒவ்வொரு சரீரமாக மீண்டும் இது சிறுகை தேய்ந்து மீண்டும் பெருக வரும். ஆக பெருக வந்தால் மனித நிலைகளிலேயே இந்த உணர்வின் தன்மை ஒளியாகிவிட்டால் என்றும் நிலையான பெருவீடு பெருநிலை என்றும் என்றும் ஒளி சரீரமாக பிறவா நிலை என்ற நிலையில் வேகா நிலை என்ற நிலையில் நாம் அடைய முடியும். அந்த நிலை அடைந்தவர்கள் அவர்கள் கற்ற உணவின் சத்து நீங்களும் பெற முடியும் என்ற நிலைதான் இப்போ உங்களுக்கு ஆழ பதிவு செய்து இந்த நினைவின் தன்மை கூர்ந்து நீங்கள் எடுப்பீர்கள். அந்த அருஞானி நிலைகளை பற்றி அதுடன் பற்றுடன் பற்றி அவருடைய நிலைகள் நாம் செல்லலாம். இந்த வாழ்க்கை நமக்குள் வரும் நிலைகள் தீமைகள் நமக்குள் பற்றிடாது. அது பற்றற்றதாக நீக்க அருஞானின் பற்றுடன் நமக்குள் வளர்த்து நமக்குள் வரும் தீமைகளை பற்றற்றதாக மாற்றிட வேண்டும். இதுபோல நாம் ஒவ்வொரு மனிதன் உடலில் தீமைகள் வரும் நிலைகளை அவருக்குள் பற்றிடாது அருஞானி உணர்வை பற்றிடும் நிலையாக நாம் உணர்வின் சொல்லின் நிலையும் உணர்வின் நிலைகள் பாய்ச்சி அதை நாம் செயல்படுத்தும் நிலையை இப்போது நாம் செய்யும் மகிழ்ச்சி காட்டிய அறுவழி நாம் செய்யும் தியானம். ஆனால் இதையெல்லாம் நாம் பெற வேண்டும் என்றால் இன்று நம்ம இதற்கு முன் நாம் வழக்கில் வந்துள்ளோம். பிண்டங்களை செய்து நம் மூதாதைகள் இறந்துவிட்டால் ஆக புதக்குழியில் பதைத்தால் மாவை வைத்து பிண்டத்தை செய்து அதுக்கு வேண்டி சாங்கியத்தை செய்து நீ சொற்குலோகத்துக்கு நீ உன்னுடைய பாவமெல்லாம் போக வேண்டும் என்று இவர்கள் இந்த பிண்டத்தை கொண்டு ஆற்றிலே கொண்டு கரைப்பார்கள். ஆனால் சுடுகுழியில் அதாவது சுடுகாற்றில் எழுத்து விட்டால் இந்த சாம்பலினை எடுத்து அதை கொண்டு கங்கையிலும் அல்லது நீர் இருக்கிற பக்கம் கரைத்து விட்டால் அவர்கள் செய்த பாவமெல்லாம் போய்விடும். ஆக அவருடன் வாழ்ந்த காலங்களில் நாம் எதையெல்லாம் நமக்குள் ஆசபாசத்தோடு கொடுத்தாங்களோ அவர்கள் உணவாக உட்கொண்டாங்களோ அமாவாசை நாள் என்று நினைவு கூறுவோம். இருள அங்கே வைத்து அவருக்கு இந்த உணவெல்லாம் வைத்து எங்களோட வாழ்ந்தங்க இதையெல்லாம் உங்களுக்காக உங்க நினைவாக நாம சாப்பிடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக அவர்கள் வேறே போவது அவர்கள் இழுத்து என் உடலுக்குள் வா என்று அர்த்தம். அப்ப இவர் உடலுக்குள் வந்தால் கிணவுல வந்தா ஐயோ எங்க அப்பா வந்தாரு என்னை கூப்பிடுறாரு, எங்க அம்மா வந்தா என்னை கூப்பிடுது, அதுல இருந்து தரகளை இருந்துச்சு. இதுக்கு ஒரு சாஸ்திரத்தை வைத்திருப்பார். அங்கே சென்ற பின் இந்த சாஸ்திரத்தை நீக்குவதற்கு இந்த ஆன்மா வெளியேற்றுவதற்கு இந்த கிணவிலை எடுப்பதற்கு எத்தனையோ வகையான பொருள்களை செலவழித்து போகச் சொல்லும். ஆக இவ்வாறு போனாலும் இந்த உடலுக்குள்ளே நின்று அது உணர்வின் தன்மை அச்சுறுத்தி அந்த உடலின் தீமையை நமக்குள் எடுத்து நம்மை வீழ்த்திவிட்டு எந்த பாசத்தால் வளர்த்ததோ இப்படித்தான் சாஸ்திர விதிகள் நம்மை எரியாமே இருசூழ்ந்த நிலைகளுக்கு அழைத்து செல்லுகின்றது. ஆக அவர்கள் அறிந்த உணர்வுகள் இதுதான். ஆனால் அருஞானிகள் காட்டிய நிலைகளோ நாம் அவர்களுடைய நிலைகள் பின்பற்றி
இந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த உயிரான்மாக்களை இப்போ உபதேசித்த வழிகொண்டு உணர்வின் ஆற்றலை பெருக்கி அந்த உணர்வின் தன்மை தூண்டச் செய்து நாம் அனைத்தும் கூட்டு தியானங்கள் இருந்து அந்த மகிழ்ச்சியின் அசக்தி பெற வேண்டும் என்றால் நாம் எப்படி ஆலயத்தில் தேரை எடுத்து அதை கடின நிலைகள் கொண்டு அந்த நல்ல உணர்வை உருக்க நிலையை கொண்டோமோ இதே போல தீமைகள் அகற்றிய உணர்வின் உங்களுக்குள் அவர்கள் அகற்றிய பாதையின் நிலைகளை உணர்வால் உங்களுக்குள் ஊண்டச் செய்து உணர்வின் நிலையில் உண்டச் செய்து உணர்வின் வலு கூட்டச் செய்து அதனின் துணை கொண்டு அருள் ஞானி உணர்வு பெற வேண்டும் என்ற இயக்கத்தை ஊட்டி அதன்படி நாம் தியானிப்போம் என்றால் நம்முடைய எண்ணம் அந்த மகிழ்ச்சியின் எண்ண அலைகள் நமக்குள் சிறுக சிறுக சேருகின்றது. ஒரு நூலின் தன்மை கொண்டு எடை கொண்டதை தூக்க முடியவில்லை என்றால் அதே நூலை பல நிலைகளாக திரிக்கப்பட்டு கயிறாக தூக்கும் போது எடை கடினமான எடையாக இருந்தால் தூக்க முடியும். இதேபோல அருள் ஞானி உணர்வு உண்டச் செய்து நாம் அனைவரும் ஒருக்க இணைந்து அந்த மகிழ்ச்சியின் அசக்தி பெற வேண்டும் என்று அந்த உணர்வின் வேகத்தால் நாம் எண்ணி இயங்குவோம் என்றால் நம் முன் படர்ந்திருக்கும் அந்த சக்தியை கவர முடியும். காரணம் அவர்கள் இந்த மண்ணின் நிலைகளை பற்றாது உணவின் தன்மை ஒளியாக மாற்றியவர்கள். ஆக நாம் தங்கத்திலே திரவத்தை ஊற்றினால் செம்பும் பித்தளை ஆவியாவது போல நாம் நம்முடைய எண்ணத்தை கொண்டு நாம் வலுவான நிலையில் கொண்டு அந்த மகிழ்ச்சியை பற்ற வேண்டும் என்றால் நம்முடைய எண்ணத்தை இங்கு அழித்துவிடும். ஆக நாம் அவரை நுகர்ந்து எடுப்பது மிகவும் கடினம். தனித்து இருந்து மகிழ்ச்சியின் அருளை பெறுவேன் என்றால் அது முடியாத நிலை. ஆக தனித்திருந்து பெற வேண்டும் என்றால் ஒரு கயிறை பல நிலையாக எடுத்து தனித்து உருகையராகின்றது. அதே போல நம் எண்ணங்கள் அனைத்தும் அந்த மகிழ்ச்சியின் அசக்தி பெற வேண்டும் என்று உருக்கிணைந்த வலுவின் துணை கொண்டு நாம் இயங்கி நாம் இருப்போம் என்றால் நம் முன் படர்ந்திருக்கும் நிலைகள் அவரின் உணர்வை நமக்குள் பலவாகி அவருடன் சமமாகி அந்த உணர்வின் நிலைகள் நாம் எண்ணி இயங்கும் போது நம் ஆன்மாவிலே கலக்கின்றது. பின் இந்த உணர்வின் தன்மை கொண்டு நமக்குள் உரையின் தன்மையாக நினைவின் ஆற்றல் நாம் உள் செலுத்தும் மகிழ்ச்சியின் அருளை எனக்குள் படர வேண்டும் என்று எண்ணும் போதும் நமக்குள் ஊடுருவுகின்றது. அப்போ அந்த உணர்வின் சத்து மீண்டும் நிலைகொள்ளும் போது கருவற்று உணர்வின் வித்தாக உருவருகின்றது. அதனின் துணை கொண்டுதான் நாம் அந்த மகிழ்ச்சியின் அசக்தியை நான் பெற வேண்டும் என்று ஏங்கி இந்த வலிவின் துணை கொண்டு நமக்காக எத்தனையோ வேதனையைப்பட்டு அவர்கள் நம்மை காக்க நம்முடைய மூதாதைகள் எத்தனையோ வேதனையை அனுபவித்து இந்த உடலை விட்டு பிரிந்து சென்றாலும் அந்த உயிரான்மாக்களை நாம் இதை போல கூட்டு தியானம் என்று வலுவேற்றிய உணர்வு கொண்டு உடலை விட்டு பிரிந்து சென்ற இந்த உயிரான்மாக்களை ஏகோபித்த நிலையை கொண்டு அந்த உணர்வின் தன்மை சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்து என்றும் உடல் பெறாத நிலைகளில் அங்கு உடற்பெற்ற உணர்வின் தன்மை அங்கு கருக்கி பஸ்மமாக்கிவிட்டு உயிருடன் ஒன்றி உணர்வின் தன்மை அறிந்திடும் ஆற்றலின் இயக்கத்தின் தன்மை கொண்ட அந்த உணர்வின் நினைவலையை உயிருடன் ஒன்ற அங்கே செய்ய வேண்டும். இதுதான் இப்போ அதுக்கு பதில் என்ன செய்யறாங்க? சாம்பலை கொண்டு கரைச்சா சின்ன கடலில் கொண்டு சேர்த்துன்னு செய்த பாவம் பொறுமை எப்படி போகும்? இந்த உணர்வின் தன்மை ஒளிகடலே கறக்கப்பட்டு உடற்பெறும் தன்மையை அங்கு கறக்க வேண்டும். ஆக உயிருடன் ஒன்றிய ஒளியின் தன்மையை அங்கு நிலைக்கச் செய்தால் ஒளி பெற்ற உணர்வின் தன்மை அந்த ஞானின் உணர்வுகள் இவருக்குள் உணவாக சேருகின்றது. ஒளியும் சிலராக ஒளியும் சரீரமாக அவரின் ஈர்ப்பு வட்டத்தில் என்றும் நிலைக்கிறது. அதுதான் பெருவீடு பெருநிலை என்ற நிலையில் அந்த அருஞானிகள் கண்ட உணர்வை நாமும் பின்பற்றி அதே போல நாம் உருக்கணைந்து அருஞானி ஆற்றலை பெற வேண்டும் என்று நாம் ஏங்கி தவிப்போம் என்றால் அந்த உணர்வு ஆற்றல் நமக்குள் பட்டு நம்மை அறியாத இருள்கள் நீக்கும் நிலையும் பொருள் கண்டுணர்ந்து செயல்படும் தன்மையும் அவர்கள் உணர்வுகளின் தன்மை கொண்டு நாம் அங்கே செல்லலாம். இன்று பன்றி சாக்கடை பிளந்து எப்படி நல்ல உணர்வை நுகர்ந்ததோ தன் வலுவின் தன்மை கொண்டு மனிதன் பல கோடி சரீரத்தால் நம் சரீரம் தீமைகளை வென்று உணர்வின் வலுவான எண்ணம் கொண்டு தீமையை அகற்றிட்ட அருஞானி வலு கொண்டு அதனை நாம் நுகர்ந்தோம் என்றால் அதை பற்றி அதனின் நிலைகள் கொண்டு நாம் இன்னொரு பெரிய பிறவா நிலையும் ஒளிகண்ட சரீரமாகும் ஒளியின் சிகரமாகவும் நாம் வாழ்ந்திட முடியும். இன்னும் 16 என்ற நிலை ஒளியின் சிகரம் வளர வளர அது 16 என்ற பருவத்தை அடைந்திருக்கும். நிலையான நிலைகள் பெற்றிருக்கும். எந்த உடலும் பெறாது. இருளை அது கவ்வாது. ஆக வைரம் எவ்வாறு தன் ஒளியின் சுடராக இருந்து சுக்கு நூறாக தெரித்தாலும் அதன் மங்குவதில் எதிரே கரைத்தாலும் அதனை வைரத்தை வைத்து ஒரு பொருளை நாம் கோடிட்டாலும் அதை கீறிவிடும். ஆனால் இது கீற முடியாது. ஆகவே இதனை ஒத்த அதே வைரத்தின் தன்மையை இதுடன் இணைத்தால் ஒராயின் தன்மை கொண்டு அதனின் நிலைகளை செருகேற்றலாம். ஒளியின் தன்மை மின்ன செய்யலாம். இதை போலதான் அந்த அருஞானின் உணர்வின் தன்மை கொண்டு நமக்குள் எடுத்து அந்த உணர்வின் தன்மை தளவுக்குள் செகிரேற்றி நமக்குள் இருக்கும் குணத்தை மின்ன செய்யலாம். ஆக இந்த மின்னும் நலவை கொண்டுதான் நஞ்சினை நீக்கிற உணர்வின் ஆற்றலும் பொருள் கண்டு உணர்ந்தின் செயலும் நமக்குள் வருகின்றது. ஆகவே இதை நாம் பருகுவதற்கு இப்போது நாம் அனைவரும் இன்று எதற்காக இன்று பௌர்ணமி வைக்கிறோம்? இந்த முழு நிலாவானது போல இதை போல நமக்காக எத்தனை வேதனைப்பட்டு நெஞ்சான உணர்வுகள் வளைந்து உடலை குறுக்கி வேதனையுடன் அந்த உயிருடன் ஒன்றிய உயிரான்மா வெளியே சென்ற பின் அந்த வேதனை அந்த நஞ்சான உடற்பெற்ற உடலுக்குள் புகுந்து அந்த வேதனையான உணர்வுகளை உடலாக மாறிடாது
அந்த நஞ்சை நீக்கிட்ட அருண் ஞானியுடன் உந்தச் செய்யும் போது நஞ்சினை உடல் பெறும் நிலையை அதை அழித்து விட்டு ஆக ஒளிப்பெறும் உணர்வுடன் நாம் உந்தச் செய்வதற்குத்தான். ஆனால் எல்லோருடைய உறுத்தனை தேவை. இது போலதான் நாம் உருக்கணைந்து நம் மூதாதையுடைய உயிரான்மாக்களே இவ்வாறு நாம் செயல்படுத்தது. அவர்கள் முன் சென்றால் நாம் பின் அந்த உணர்வின் நடுதுணர்வு கொண்டு அங்கே செல்லலாம். முதலில் நம் தாய் தந்தைகளும் மூதாதைகளும் உணர்வால் அவர்களோடு எடுத்துக்கொண்ட நேரம் மனிதனானார்கள். அவருக்குள் எண்ணத்தால் உருவாகி நம்மை மனிதனாக்கினார்கள். நாம் மனிதனானப்பின் ஒரு மரம் தனக்குள் விழுதானப்பின் அந்த விழுதின் துணை கொண்டுதான் மரம் வளர்கின்றது. மரத்தின் தன்மை முழுமையாகும் போது ஆக அதனுடைய கனிகள் காய்ச்சாலும் அது சுடரப்படும்போது மீண்டும் தனக்கு ஜீவ நீராக எடுத்துக் கொடுக்கின்றது. இதை போலதான் தனது வாழ்க்கையை ஓங்கி வளர்ந்த நிலைகள் கொண்டு ஆக தான் எடுத்துக்கொண்ட நிலைகள் எதிரில் இருந்தாலும் அதன் விழுதாக இருக்கும் நாம் அந்த ஞானி உணர்வை துணை கொண்டு அந்த விண்வெளியிலே மலரச் செய்து அந்த உணர்வின் தலையாக உயிருடன் ஒன்றியாக அந்த படர்ந்த மரமாக என்றும் நிலையான நிலைகளை நாம் உருவாக்க முடியும். ஆகவே நாம் அந்த நிலை செய்வதற்குத்தான் இந்த தாய் இந்திரர்கள் விழுதுதான் நாம் அரும் ஞானி உணர்வை வலுகொண்டு ஆக அன்னை தந்தையோ நம் மூதாவின் நிலைகள் உடலை விட்டு சென்றாலோ அந்த உயிராளமாவை விண் செலுத்த வேண்டும். அவர்கள் முன் சென்றால் அவர் நம்மை முனிவாக்கிய போல மீண்டும் அவர் ஒளியின் தன்மையை நாம் பின் நம்மை ஒளியாக மாற்றுவார்கள். ஆகவே அவர்கள் உயிரின் தாய் தந்தையின் உயிர்கள் மூதாவின் உயிர்கள் கடவுளானாலும் அவருடைய எண்ணங்கள் இறையாகின்றது. இறையின் தன்மை சக்தியாக இயங்கப்படும் போது தெய்வமாகின்றது. ஆக எந்த உயர்ந்த குணங்கள் தெய்வமாகின்றதோ அதனை உணர்வின் செயலாக நம்மை காத்திட்டார்கள் குருவாக நின்று. அந்த போல நாம் அந்த அன்னை தந்தையை குருவாக எண்ணி அவர்கள் தெய்வமாக எண்ணி அன்னை தந்தை உயிரை ஈசனாக எண்ணி அவர்கள் எடுத்துக்கொண்ட உணவின் தன்மை கோயிலாக எண்ணி கோயிலுக்குள் நாம் குடிகொண்டோம் என்ற நிலைகளில் நாம் எண்ண வேண்டும். அந்த தெய்வத்தின் காவலிலும் அது உணர்ச்சி உணர்வின் நிலைகளும் நம்மை மனிதனாக உருவாக்கினார் என்ற அன்னை தந்தையும் மூதாதைகளையும் குல தெய்வங்களாக நாம் எண்ணி அவர்கள் என்றும் இனிமேல் உடல் பெறாத நிலையும் அருள் ஞானின் அருள்வட்டத்தில் சென்று இரு நீக்கும் உணர்வின் தன்மை விளைந்து என்றும் அழியா சரீரம் பெற்ற நிலையை அவர் உந்தச் செய்வதேதான் இந்த பௌர்ணமி. முழு நிலா போன்று அவர்கள் முழுமையான நிலைகள் என்றும் அழியா நிலையும் வேகா நிலை கொண்டு எந்த நஞ்சும் அவர்கள் அழித்திடாது உணர்வுடன் உயிருடன் ஒன்றிய உணர்வின் ஒளியின் சரீரமாக ஆக்கிடல் வேண்டும். அவர்கள் முன் சென்றால் அவரின் உணர்வின் துணை கொண்டு நாம் எண்ணும் போது அந்த மகிழ்ச்சியின் சக்தியை நாம் பெற முடியும் என்ற நிலையுடன் நாம் இப்போது தியானிப்போம்.